சார் தெரியாம நடந்தது சார். நாங்க எதுவும் தப்பு பண்ணல சார். போடா சார் என்ன சார்? போடா சொல்லல. சார் விடுங்க சார். வரேன் சார். வாடா விடுங்க சொல்றல. முறைக்கிற போடா. கை போ சார். வரேன் சார். விடுங்க. போடா சார் நான் சொல்றல. போடா. பனியனை விடுங்க சார். போடா விடு. சார் நீங்க தான் சார் கவனிக்காம அந்த சைடு வந்தீங்க. அது தற்செயலா நடந்தது சார். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனையை பெருசு பண்றீங்க? யோ சும்மாரியா? எனக்கு கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டு சதி பண்றாங்க. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றேன். சார் என்ன சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? விட மாட்டேன் அந்த ஆளை. தொல்காப்பியனை விட மாட்டேன். என்ன நடக்குதுங்க? எதுக்கு போலீஸ் இல்ல? மேடம் நீங்களே கேளுங்க மேடம். இவரை கொல்ல முயற்சி பண்ணணும்னு சொல்லி போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு மேடம். என்ன பாஸ்கர் இங்க என்ன நடக்குது? அபி அத நான் சொல்றேன் அபி. எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தவன் தான். என்ன நடந்தது? நானும் பாஸ்கரும் சைட்டுக்கு வந்தோம் அபி. பாஸ்கர் மேல ஒருத்தன் மோதிட்டான். பாஸ்கருக்கு கோவம் வந்து அந்த ஆளை அடிச்சுட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தொல்காப்பியன் வந்து பாஸ்கர் கிட்ட சண்டை போட்டார் அபி. பாஸ்கர் தொல்காப்பியன் சட்டையை பிடிச்சிட்டாரு. நான் தான் விலைக்கு விட்டேன் அபி. அந்த கோவத்துல தொல்காப்பியன் ஆளுங்க பாஸ்கர் கீழே வரும்போது இரும்பு தகட மேல போட பார்த்தாங்க. நல்ல வேளை பாஸ்கருக்கு எதுவும் ஆகல. நீங்க இன்னுமா வேலையில இருக்கீங்க? மேடம் நான் தொல்காப்பியன் கிட்ட முன்னாடியே சொல்லி உங்களை வேலையில இருந்து நிறுத்த சொன்னேனே. மேடம் தொல்காப்பியம் சார் சொன்னாரு. நான் தான் இவங்களை. நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சார். நானே பேசிக்கிறேன். ஹலோ தொல்காப்பியன், நான் அபி பேசுறேன். எங்க இருக்கீங்க? நான் சைட் பக்கத்துல தான் அப்படியே இருக்கேன். நான் சைட்ல தான் இருக்கேன். நீங்க உடனே வாங்க. மேடம் நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். யோ என்னையா தப்பு பண்ணல? அந்த இரும்பு தகடு மட்டும் என் தலையில விழுந்திருந்தா இந்நேரம் என்ன இருக்கும்? என்ன சார் நீங்க சும்மா வாய்க்கு வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? யோ ஏற்கனவே தொல்காப்பியன் சொல்லி தானே நடிச்சீங்க. ரவுடி பசங்க உங்களுக்கு வேற என்ன ரொம்ப பேசாதீங்க சார். மேடம் தொல்காப்பியன் சார் இவர் அடிக்க வந்தாரு. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் 4 போடு போட்டோம். மற்றபடி இவர் யாரோ நாங்க யாரோ மேடம். இது பாரு, உன்னை கொல்லணும்னா இந்த மாதிரி இரும்பு தகட தள்ளி விட்டு கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நேரா வந்து ஒரே சொருகா சொருகிட்டு போயிடும். ஏய் இருங்க சார், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. யோ அந்த பொழைப்பே வேணான்னு சொல்லிதாயா இங்க வந்து கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க மேல போய் கொலை பண்ண வந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அறிவியல் உனக்கு? டேய் நான் ஒருத்தன் இங்க இருக்கும்போது இவ்வளவு திமிரா பேசுறியா? சார் விடுங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் நாங்க எந்த தப்பு பண்ணல மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு விடுங்க ப்ளீஸ். என்னாச்சு அபி? அததான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தொல்காப்பியன்? அபி நீங்க தான் தொல்காப்பியனா? ஆமா. ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஸ்டேஷன் எதுக்கு சார்? பாஸ்கர் கொல்ல முயற்சி பண்ணதை பத்தி விசாரிக்கணும். சார் ப்ளீஸ் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா விசாரிப்போம். என்ன அபி பொறுமையா விசாரிக்கிறது? இந்த தொல்காப்பியன் தொடர்ந்து எங்கிட்ட மோசமா நடந்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஆனந்தி விஷயத்துல நான் கேட்டு போனப்போ என்ன ஆள் வச்சு அடிச்சா. இன்னைக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். பொறாமல போட்டு தள்ள பாக்குறான். எதுக்கு பாஸ்கர் இவ்வளவு அவசரம்? என்ன விஷயம்னு என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எதுக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன அபி பேசுற? எனக்கு என் உயிர் மேல ஆசை இருக்காதா? அவனை சாவடிக்கணும் முயற்சி பண்ணப்ப என்னால இப்படி பொறுமையா இருக்க முடியும்? இதோ பாருங்க பாஸ்கர், திரும்ப திரும்ப கொலை முயற்சின்னு சொல்லாதீங்க. யோ அப்படிதான் பேசுவேன். பாஸ்கர், என்ன ரெண்டு செய்வேன்? பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன் தொல்காப்பியன் மாரி குரூப்பை நான் வேணான்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமே எதுக்கு வேலையில வச்சிருக்கீங்க? இல்ல நான் சொல்லிட்டேன் அபி, சூப்பர்வைசர் சீரியஸா எடுத்துக்காம பாத்தீங்களா? இருந்திருக்காரு. இப்ப கொலை முயற்சி அளவுக்கு வந்திருக்கு. ரவுடிங்களோட சகவாசம் நம்ம கம்பெனிக்கு நல்லது இல்லைன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். அபி நீங்க கொஞ்சம் நான் ப்ளீஸ் சொல்றது ஸ்டாப் இட். இனிமே இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். பாஸ்கர் என்ன கொடுத்த கம்ப்ளைண்ட் முதல்ல வாபஸ் வாங்குங்க. எதுக்கு? சொல்றத கேளுங்க பாஸ்கர். இன்ஸ்பெக்டர் சார், நான் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுங்க சார். சரி போடா. சார் விடுங்க சார். டேய், வரேன். முதல்ல அவர் எழுதி கொடுக்கட்டும், அப்புறம் விடுறாரு. போடா. அபி ஆக்சுவலா விட்டுருங்க. ரேகா, என்னம்மா இது? அழாதம்மா. சாரிப்பா, என்னால தானே உங்களுக்கு இந்த அவமானம். என்னம்மா பேச்சு இது? உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லம்மா. இல்லப்பா,
இந்த மாதிரி நாம அவமானப்படுவோன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த உஷா என்ன பேச்சு பேசிட்டா. சரி விடுமா, அவ பேசினா பேசிட்டு போறா. நீ அதுக்காக பெருசா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இல்லப்பா, அவ பேசினப்ப ஆதி கூட அவளை கடுமையா கோச்சுக்கலையே. இல்லம்மா, மாப்பிள்ள அந்த பொண்ணை தான் கண்டிச்சார்ல, நீ தான் பாத்தியே. இல்லப்பா, அது போதாது, பாஞ்சு அவளை நாலு அரைஞ்சிருக்க வேணாம். சரிம்மா, இப்படி ஒவ்வொன்னையும் உத்து பார்த்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படிமா? விடுமா. ஐயோ அழாதம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. ரேகா, ரேகா வாங்க மாப்பிள்ள. ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா மாப்பிள்ள. இத்தனை வருஷத்துல என் பொண்ணை பார்த்து யாருமே இப்படி ஒரு வார்த்தை கேட்டதில்ல மாப்பிள்ள. உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப மோசமா பேசிட்டாங்க மாப்பிள்ள. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பா, இவர் எதுக்கு மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்க? பேரு வச்சு முடிச்சிட்டு சமாதானப்படுத்தலான்னு வந்திருக்காரு. நோ ரேகா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தப்பா நினைக்காத. என்ன தப்பா நினைக்காதே, நாங்க அவமானப்படலன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல ரேகா, அந்த உஷா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. நான் அவளை திட்டினேன், அவ பண்ண தப்புன்னு கண்டிச்சேன். ஆமா, பெருசா கண்டிச்சிட்டீங்க. என்ன திமிரு இருந்தா அவ ஏன் அப்பாவையும் அவளோட அப்பாவையும் கம்பேர் பண்ணி பேசுவா? யார் அவளுக்கு அவ்வளவு தைரியம் கொடுத்தது? ஆ? நீங்க முன்ன மாதிரி கிடையாது ஆதி. அவளுக்கு பயப்படுறீங்க, அப்படிதானே? என்ன? அவளுக்கு நான் பயப்படுறேன்னா? நான் அவளை மதிக்கிறதே இல்ல. அவளை நான் என் வைஃபா ரெகக்னைஸே பண்ணல. அவகிட்ட நான் ஏன் பயப்படணும்? ரேகா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. ரேகா, யார் கூடயும் பார்ட்னரா இருக்க ஒத்துக்காதனா உன் கூட மட்டும்தான் பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மேல நான் மதிப்பு வச்சிருக்கேன் தானே அர்த்தம்? போதும் ஆதி, இந்த மாதிரி நிறைய கேட்டாச்சு, தயவு செஞ்சு விட்டுருங்க. ப்ளீஸ் ரேகா, அப்படிலாம் பேசாத. என் மனசுல எப்பவுமே நீ இருக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்க. நான் உன்னோட அடிமை ரேகா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ரேகா. ப்ளீஸ் ஆதி, நான் ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, அப்புறம் பேசலாம். நான் வரேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் போயிட்டு அப்புறம் வரேன். என்னம்மா ரேகா இது? எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? இத பாருமா, எனக்கு நீதான் முக்கியம். இப்ப சொல்லு, கோடீஸ்வர பசங்களை உன் காலடியில லைன்ல நிக்க வைக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லு, இந்த ஆதியை வேணான்னு கட் பண்ணிடுவோம். இல்லப்பா, எனக்கு ஆதியோட குடும்பம் வேணும். அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போகணும். அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணிருக்கானேமா, ரெண்டாம் தரமா போறியா? நான் ஆதியை பத்தி பேசலப்பா. அர்ஜுன், ஆதியோட தம்பி, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. அவனையா? அவன் உனக்கு ஒத்து வருவானாமா? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அத பத்தி கவலை இல்லை. நான் அதே வீட்டுக்கு மருமகளா போகணும். நான் போய் அந்த உஷாவை, என்ன அவமானப்படுத்தின அந்த உஷாவை ஓட விரட்டணும். அவ்வளவுதானம்மா? நீ ஒண்ணு கேட்டு நான் இது வரைக்கும் வாங்கி தராம இருந்திருக்கனா? உங்க அம்மாவை தவிர நீ எதை கேட்டாலும் நான் வாங்கி தருவேம்மா. நீ கவலைப்படாத. இதுக்கான ஏற்பாடுகளை நாளைக்கே பண்றேன். நீ ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணு, அதுல பிள்ளைய சொல்லி நான் போடுறேன். தேங்க்ஸ் பா. வாங்கண்ணே. வணக்கம்மா. வணக்கம். என்னங்க, ஆ, உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. அப்படி என்ன சிந்தனையில இருக்கீங்க?
சார் என்ன சார் நீங்க கூட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களே? சார் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். உங்க கூடவே இருந்தோம், விசுவாசமா ஹெல்ப் பண்ணோம். எங்களை பார்த்த ஒருத்தன் ரவுடி பசங்க கொலைகாரங்க அது இதுன்னு சொல்றான். ஆனா நீங்க எங்களுக்காக வாதாடாம எதுவுமே பேசாம இருந்துட்டீங்களே சார். சார் இப்படி பேசாம இருந்தா எப்படி? எங்களுக்கு நியாயம் வேணும் சார். சொல்லுங்க, எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு என்ன பரிகாரம் சார்? ஐ எம் சாரி மாரி, எதிர்பாராம என்னென்னமோ நடந்து போச்சு. மற்றவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்து எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க. வேற ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். என்ன சார் சொல்றீங்க? வேலைக்காகவும் சம்பளத்துக்காகவும் உங்க கூட இருந்தோம். 150 ரூபா கூலிக்காரனா எங்களை நினைச்சிட்டீங்களே சார். மாறி, நான் சத்தியமா அந்த மாதிரி நினைக்கல சார். இப்ப நினைச்சாலும் பழைய தொழிலுக்கு திரும்பி போய் ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பேன் சார். ஆனா பணம் எங்களுக்கு பெருசு இல்ல சார். மிருகம் மாதிரி இருந்தோம், எங்களை மனுஷனா மாத்துனீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடத்துனீங்க. அதுக்காக தான் உங்க கூட இருந்தோம். கடைசியில கொலைகாரங்கிற பட்டம் கொடுத்துட்டீங்களே சார். கொலை பண்ணலான்னு நாங்க நினைச்சா அதை அவங்களால தாங்க முடியுமா சார்? மாறி, இப்போவும் உங்களை பத்தின அபிப்பிராயத்துல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இப்போவும் நான் உங்களை நல்ல விதமா தான் மதிக்கிறேன். என்ன பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி. அபி சொல்லிட்டாங்க, என்னால மீற முடியல. நான் வேற இடத்துல உங்களை ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடுறேன். என்ன சார் பெரிய அபி? அவங்க என்ன கடவுளா? அந்த பொம்பளைக்காக எவ்வளவு உழைச்சோம், கஷ்டப்பட்டோம் சார், காவல் காத்தோம். எங்களை போய் தப்பா பேசலாமா சார்? மாறி ப்ளீஸ் விடுங்க. ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி, கோபத்துல ஏதோ 4 வார்த்தை பேசிட்டாங்களா? என்ன விடுங்க சார் பெரிய கோபம்? எங்களை விட பெரிய கோபக்காரி அவ. நான் கோபப்பட்ட தாங்குவாள அவ? மாறி, ஒரு நிமிஷம் தயவு செய்து தப்பாலாம் அந்த மாதிரி பேசாதீங்க. வயிறு எரியுது சார், மனசு கொதிக்குது சார். அப்புறம் என்ன சார் அவளுக்கு மரியாதை? சார் எங்களை நம்பல இல்ல சார். சார் சத்தியமா அவ நல்ல பொம்பளை இல்ல சார். ஏன் சார் நீயே என்ன கை நீட்டி அடிச்சல? விசுவாசத்துக்கு பரிசு இதானா? இனிமேதான் உனக்கு இருக்கு. இந்த மாதிரி யாருன்னு நீ நல்லா தெரிஞ்சுக்குவ. நியாயம் கேட்க வந்தவன கை நீட்டிட்டல, இனிமே உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். தொல்காப்பியா, இதுக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். வாங்கடா. மாறினே, மாறினே. ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? போங்க 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 ப்ளீஸ். என்ன சொல்ற அபி? என்னால நம்பவே முடியலையே. தொல்காப்பியன் இந்த அளவுக்கு போவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சுத்தமா மாறிட்டாரு. ஆனந்தி, 4 நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வரேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூப்பிடுற? என்ன சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, சும்மா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். உன் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? ஓகே தான்க்கா. போன வேலை ஒரு வழியா நல்ல விதமா தான் முடிஞ்சது. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? மா ஏமா அழற? மா அக்கா என்னாச்சு? உனக்காவது ஒரு நல்ல கல்யாண வாழ்க்கை அமையணும்னு அம்மா விரும்பினாங்க. ஆனா தொல்காப்பியன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டாரு. உடனே உங்ககிட்ட சொன்னா நீ அப்செட் ஆயிடுவ. வேலை விஷயமா போயிருக்க, அது பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. தொல்காப்பியன் இப்படி பண்ணுவாருன்னு இந்த வீட்டுல யாருமே எதிர்பார்க்கல. ஐயோக்கா, இதான் விஷயமா? நான் என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன். என்ன சொல்ற? இத பாருக்கா, எனக்கும் தொல்காப்பியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெருசா இஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி சொல்லுங்கன்னு தொல்காப்பியன் கிட்ட சொல்ல சொன்னதே நான் தான். பரவாயில்ல ஆனந்தி, உன்னோட ஏமாற்றத்தை மறைச்சுக்கிட்டு தொல்காப்பியனை காப்பாத்த நினைக்கிற பாத்தியா? உண்மையிலே நீ கிரேட் தான். உன்னை போய் அந்த மனுஷன் வேண்டான்னு சொல்லிட்டாரே. இல்லக்கா,
நான் யாரையும் காப்பாத்தல, நிஜமா தான் சொல்றேன். தொல்காப்பி என்ன நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். நடிக்காத ஆனந்தி. அன்னைக்கு நானும் அம்மாவும் பேச பேச நீ அமைதியா தானே இருந்த. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நீ ஏன் எதுவுமே பேசல? நான் காரணமா தாங்க பேசல. ஏற்கனவே நீ, ஆர்த்தி, மனு 3 பேர் விஷயத்திலயும் அம்மா நொந்து போயிருக்காங்க. நானும் ஏதாவது பேசி அவங்க மனசை நோகடிக்க விரும்பல. அந்த தைரியமும் எனக்கு இல்ல. அதே சமயத்துல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதனால தான் தொல்காப்பி என்ன அப்படி சொல்ல சொன்னேன். என்னடி உளற? இல்லம்மா, அவ பொய் சொல்றாமா. ஆனந்தி, இது பாரு, தொல்காப்பியனை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். இப்ப அவர் சரியில்லை, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது பாரு, நீ ஒண்ணு சப்ப கட்டு கட்டாத. என்ன காயப்படுத்துறதா நினைச்சு உன்னை உதாசீனப்படுத்திட்டாரு. இப்ப அவர் ரொம்ப மாறிட்டாரு. ஏதோ ஒரு விஷயத்துல சுயநலமும் பொறாமையும் அவருக்குள்ள இப்ப வந்திருக்கு. இல்லக்கா, நான் சொல்றது வாய் மூடி. ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப மோசமான மனுஷனா மாறிட்டாரு. அது உனக்கு தெரியுமா? பல விஷயங்கள் அவர் சரியில்லை. ஏதாவது கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் முன்ன மாதிரி இல்ல ஆனந்தி, ரொம்ப ரொம்ப மாறிட்டாரு. ஆமாக்கா, மாறிட்டாரு. எப்பவுமே கெட்டது உள்ள வந்தா நல்லது மறைய தானே செய்யும். அது இயற்கை தானே. பாஸ்கர் உள்ள வந்தாரு, தொல்காப்பியன் கெட்டவரா தான் தெரியும். என்னடி என்னடி தெரியும் உனக்கு தொல்காப்பியனை பத்தி? இல்லக்கா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நிறுத்துங்கடி. அவரை நல்லவரா கெட்டவரான்னு இப்ப பட்டிமன்றம் நடத்துறது ரொம்ப தேவையா? ஆக மொத்தத்துல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்காக கத்துறீங்க? எப்படியே போங்க.